ஹலோங்க, தக்காளி பறிக்கலான்னு தோட்டம் வந்திருந்தேன். முதல் வேலையே அந்த காய் வந்து எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு வந்து பார்த்தாச்சு. இது அரசணிக்காவோட ஃபேமிலி தான் போல இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் எல்லோஷாக இருக்குது. செவ்வாழை கன்று ஒரு 100 கன்றுக்கு மேலே பட்டு போச்சுங்க. பட்டு போன இடத்துலலாம் இந்த மாதிரி தக்காளி, காலிஃப்ளவர், மிளகாய், அரசணிக்காய் எல்லாமே ஊனி விட்டுருந்தோம். எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க. தக்காளி வந்து பறிக்க ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த பக்கெட் ஃபுல்லாக அவங்க ஒரு டைம் பறித்தா நாங்கள் வீட்டு செலவாக பக்கத்தில் கேட்குறவங்களுக்கே கொடுத்துருவோம். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, காடு ஃபுல்லாக அங்கங்கே வச்சனால காடு ஃபுல்லாக தேடுற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு காயெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு காயும் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ பெரிய காயின்ட்டு. நான் மட்டும்தான் வந்திருந்தேன். அம்மா தம்பியை பார்த்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் தான் சொல்லிட்டு நானே பறிச்சுட்டு போயிடலான்ட்டு வந்து பறிச்சாச்சுங்க. என்னென்னா கடையில் விற்கிற ரேட்டை விட நாங்கள் ஒரு 20 ருபீஸாக அது அதிகமாக கொடுக்கணுன்ட்ருக்கோம். ஏன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.